கதையின் தலைப்பு சிறுமியும் புத்திசாலி ஆந்தையும். காட்டின் அருகிலுள்ள அமைதியான கிராமத்தில் எப்போதும் பல கேள்விகள் கேட்கும் ஆர்வமுள்ள 9 வயது சிறுமி மீரா வாழ்ந்தாள். ஆனால் அவள் எதையும் முழுமையாக கேட்டதில்லை. அவள் உண்மையிலேயே சிந்திக்கும் முன் பதில்களை நோக்கி விரைந்தாள். ஒரு மாலை வீட்டிற்கு நடந்து செல்கையில் மீரா ஒரு பெரிய ஆலமரத்தில் அமர்ந்திருந்த ஒரு பழைய ஆந்தையின் மெல்லிய கூவலை கேட்டாள். நீங்கள் ஏன் இரவில் மட்டுமே கூவுகிறீர்கள் என்று மீரா ஆர்வத்துடன் பதிலுக்காக கேட்டாள். ஞான ஆந்தை மெதுவாக கண்களைச் சிமிட்டி, உனக்கு உடனடி பதில்கள் வேண்டுமா அல்லது உண்மையிலேயே புரிந்து கொள்ள வேண்டுமா என்று பதிலளித்தது. மீரா குழப்பத்துடன் நெற்றி சுருக்கினாள். பதில்களை விரும்புவதும் புரிந்து கொள்ள விரும்புவதும் ஒன்றல்லவா? ஆந்தை மெதுவாக தலையை அசைத்தது. இல்லை சிறியவளே, நீ பல ஒலிகளைக் கேட்கிறாய், ஆனால் அவற்றின் ஆழமான அர்த்தத்திற்காக எப்போதும் கேட்பதில்லை. பின்னர் அது மீராவை மரத்தின் அடியில் அமைதியாக உட்கார்ந்து அவளைச் சுற்றியுள்ள காட்டை உற்று நோக்குமாறு அன்பாக கேட்டுக்கொண்டது. அவள் அருகிலுள்ள நதியின் மென்மையான நிலையான ஓட்டத்தை கேட்டாள். மேலும் முதல் முறையாக காடு எவ்வளவு அமைதியாக இருக்கிறது என்பதை அவள் கவனித்தாள். ஞான ஆந்தை இறுதியாக மீண்டும் பேசியது. நீங்கள் உண்மையிலேயே கேட்க கற்றுக்கொள்ளும்போது உங்களை சுற்றியுள்ள உலகம் எந்த ஆசிரியரை விடவும் அதிகமாக கற்றுக் கொடுக்கும். மீரா புன்னகைத்தாள். அவளுடைய பிரகாசமான கண்களில் ஒரு புதிய புரிதல் மின்னியது. அவள் மிகவும் அமைதியாகவும் கொஞ்சம் புத்திசாலியாகவும் உணர்ந்தவளாக மெதுவாக வீட்டிற்கு நடந்தாள். இந்த கதையில் நாம் கற்றுக்கொள்ளும் விஷயம் என்னவென்றால், எந்த ஒரு விஷயத்தையும் கவனமாக கேட்பதே உண்மையான அறிவின் முதல் படி.